கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்தான விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியானது துவங்கப்பட்டிருக்கிறது? அது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, பெஞ்சல் புயல் மற்றும் தென்மண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்டத்தில், அதுவும் தென்மண்ணை ஆற்றுக்கு பகுதி கரையோர 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்புகளை முழுமையாக கண்டறிஞ்சு எந்தெந்த பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்படலாம் என்ற கணக்கெடுப்பு முடிவடைந்த நிலையில் அந்தந்த பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணி இப்போ நடந்துட்டு இருக்கு. அது குறித்து பார்க்க வந்திருக்காங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவரிடமே நம்ம கருத்துக்களை கேட்கலாம். சார், இப்போ குறிப்பாக அந்த பெஞ்சல் புயல் தென்மண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால எந்தெந்த பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த பகுதிக்கு இப்போ நிவாரணப் பொருள் அனுப்பிச்சிட்டு இருக்கு சார்? நமக்கு இந்த பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணையார் வெள்ளப்பெருக்கில் பெரும்பாலும் நமக்கு கடலூர் தாலுக்காவும் பண்ருட்டி தாலுக்காவில் சில பகுதிகளும் நமக்கு பாதிப்புக்குள்ளாகுது. இங்கே இப்போ நிறைய பகுதிகளில் ஒரு 2 நாட்களாக தண்ணீர் தேங்கி எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பகுதிகள் இப்போ தற்போதைக்கு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றனர். இதற்கு தமிழ்நாடு அரசு குறிப்பாக மற்ற மாவட்ட நிர்வாகங்களுக்கு விழுப்புரமும் கடலூரிலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதால் இந்த 2 மாவட்டங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கி உதவ வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் நானும் பிற மாவட்ட ஆட்சியர்களிடம் தொடர்பு கொண்டேன். நமக்கு நேற்றைய தினமிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் வழங்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருச்சி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலிருந்து நமக்கு நிவாரணப் பொருட்கள் வந்துள்ளது. இந்த வந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸை நம்ம இங்கே கலெக்டரேட்டில் ஒரு சென்டர் மாதிரி போட்டு இங்கே ஒரு IAS அதிகாரி தலைமையில் இது எந்தெந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு எவ்வளவு பொருட்கள் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு பணி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சில மாவட்டங்களிலிருந்து நமக்கு அந்த வரக்கூடிய நிவாரணப் பொருட்கள் வரப்பையே ஒரு தொகுப்பாக வந்து விடுகிறது. அதை அப்படியே நம்ம அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நம்ம வருவாய் துறை மூலமாக அனுப்பி வைத்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் செய்கிறோம். சில மாவட்டங்களில் நமக்கு தனித்தனியாக பொருட்கள் வருது. ஒரு மாவட்டங்கள் பெட்ஷீட்ஸ் நிறையா கொடுப்பாங்க, ஒரு மாவட்டங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுப்பாங்க, சில மாவட்டங்கள் பிஸ்கெட்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சுய உதவி குழுக்களை வச்சு நம்ம அதை ஒரு கிட்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராமப்புறங்கள்லேருந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு புக்கெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடுகள் உரிமையாளர் இல்லாமல் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் போகுமா? ஏன்னா உரிமையாளருக்கு போகும். இப்போ எங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுடைய உடைமைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, தங்களுக்கு நிவாரணம் வருமானம் அவங்க எதிர்பார்ப்பு இருக்குது. அது எப்படி? இல்லை, இப்போ நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு நமக்கு இந்த நிவாரணத் தொகை, அதாவது அந்த 2000 ரூபாய் நிவாரணத் தொகை ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த நிவாரணம் நம்ம வழங்குறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோம். குறிப்பாக கிராமப்புற பகுதியெல்லாம் ஒரு சில பகுதியெல்லாம் இன்னமும் மின்சாரம் வராமல் இருக்குன்றது பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ரிலீஃப் பண்ண அந்த பகுதிக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம EB பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 23 கேங்மேன் டீம் இல்லாமல் நமக்கு பிற மாவட்டங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 20 டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. EB பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ரெஸ்டோரேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு பாக்கி நம்ம மெயின் 2 ஃபோக்கஸ் தான். ஒன்று இந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதும், நமக்கு அதே மாதிரி நமக்கு அந்த போல்ஸ் இன்னும் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறத திருப்பி எரெக்ட் பண்ணுங்கிற ஒர்க்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு. அங்கங்கே கொஞ்சம் லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ் நம்ம டீம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப இமீடியட்டாக நம்ம மின்சாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து அதை உடனுக்குடன் சரி செய்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கௌதமி, அவங்க மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தது என்னென்னா, பல்வேறு மாவட்டங்களிலேருந்து இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் போர்வை, மல்லிகை பொருள்லாம் தனித்தனியாக வந்திருந்தது. அதை சுவேது குழுக்கள் கொண்டு அதை ஒரு பேக்கேஜாக போட்டு அந்த பகுதிகளுக்கு அனுப்புகிற பணியை தான் இப்போ நாங்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். அந்த பகுதிகளுக்கு முழுமையாக சென்றுன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. கௌதமி, கடலூர் மாவட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிவாரணப் பொருட்கள் மற்றும் ஆட்சியரின் நடவடிக்கை தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.